கர்த்தரின் அமைதி கல்லறை அமைதி அல்ல. விமானம் ஒன்று ஏறத்தாழ 50,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென அதிர்ந்தது. ஒரு பக்கமாக சாய்ந்தது. விமானத்தில் இயந்திரம் பழுதடைந்ததாக, அதன் ஓர் இறக்கை பழுதடைந்ததாக பயணிகள் மத்தியில் வதந்திகள் பரவியதால் அவர்களது அச்சம் கூடியது. ஒரு சிலர் கண்களை மூடிக்கொண்டு இருக்கையை கெட்டியாக பிடித்தபடி அமர்ந்திருந்தனர். வேறு சிலர் தங்களுக்கு தெரிந்த ஜெபங்களை சொல்ல ஆரம்பித்தனர். பல நிமிடங்கள் இந்த நிலை நீடித்ததால் ஏறத்தாழ விமானத்தில் இருந்த அனைவரையுமே அச்சம் ஆட்கொண்டது. ஒரே ஒருவரை தவிர, ஆம், விமானத்தில் பயணம் செய்த 10 வயது சிறுமி ஒருவர் எவ்வித பயமும் இன்றி ஒரு கார்ட்டூன் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அச்சிறுமி தனியே பயணம் செய்தார் என்பதும் தெளிவாக தெரிந்தது. அருகில் அமர்ந்திருந்த பெரியவர் அச்சிறுமியிடம், "உனக்கு பயமாக இல்லையா?" என்று கேட்டார். அதற்கு அச்சிறுமி சிரித்தபடியே, "எனக்கு பயமே இல்லை, ஏன்னா எங்க அப்பா தான் இந்த விமானத்தை ஓட்டுகிறார்" என்று பதில் சொன்னார். அனைவரையும் அச்சுறுத்திய ஒரு சூழலில் அச்சிறுமியின் மனதில் அமைதியை விதைத்தது. தன் தந்தையின் மீது அச்சிறுமி கொண்டிருந்த அளவற்ற நம்பிக்கை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 27. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். இறுதி இரவுணவின் போது இயேசு தன் சீடர்களுக்கு தந்த பிரியாவிடை செய்தியின் ஒரு பகுதி இன்றைய நற்செய்தியாக ஒலிக்கிறது. உலகம் தரும் அமைதி, இறைவன் தரும் அமைதி என்ற இரு வேறு துருவங்களை சிந்திக்க, இவ்விரு துருவங்களையும் இணைக்க முடியுமா என்பதையும் சிந்திக்க இந்த ஞாயிறு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். உலகம் தரும் அமைதி என்று சொல்லும்போது நம்மில் பலர் எண்ணி பார்ப்பது போரும் பூசலும் சண்டையும் சச்சரவும் இல்லாத ஒரு நிலை. அமைதி என்ற சொல்லுக்கு உலகத் தலைவர்கள் தரும் ஒரு சில இலக்கணங்கள் இதோ. நாடுகளிடையே பீரங்கிகளால் உருவாகும் காயங்கள் தேவையில்லை எனில் சிறு குண்டூசி கொண்டு உருவாகும் காயங்களை தவிர்க்க வேண்டும். அதுதான் அமைதிக்கு வழி என்று சொன்னவர் நெப்போலியன் போனபார்ட். அமைதியை பற்றி அண்ணல் காந்தி சொன்ன பல கூற்றுகளில் சிறந்ததொரு கூற்று, "கண்ணுக்கு கண் என்று வாழ்வதால் உலகமே பார்வை இழந்துவிடும்." நாடுகளிடையே உருவாகும் உறவு அமைதி அல்ல, போரற்ற நிலை அமைதி அல்ல. அமைதி என்பது ஒரு வகை சலனமற்ற மனநிலை. அமைதி நிறைந்த மனிதர்களாலேயே நிலையான அமைதியை உருவாக்க முடியும் என்று சொன்னவர் ஜவஹர்லால் நேரு. மனித வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹெரோடோட்டஸ் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கிரேக்க சிந்தனையாளர். அமைதியையும் போரையும் இணைத்து அவர் சொன்ன வார்த்தைகள் அன்றிலிருந்து இன்று வரை மனிதரிடையே வேரூன்ற முடியாமல் தவிக்கும் அமைதியை பற்றி நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. ஒரு நாட்டில் அமைதி நிலவுகையில் மகன்கள் தங்கள் தந்தையரை அடக்கம் செய்வர். போர்க்காலத்தில் தந்தையர் தங்கள் மகன்களை அடக்கம் செய்வர். உள்நாட்டு போரினால் கடந்த பல ஆண்டுகள் காயப்பட்டு இன்னும் தன் காயங்களை குணமாக்க முடியாமல் தவிக்கும் இலங்கையில் சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு தாய் கூறிய வார்த்தைகள் இன்னும் என் நெஞ்சில் முள்ளாக தைத்து நிற்கின்றன. இயற்கை நியதியின்படி ஒவ்வொரு மரத்திலும் வேர்கள் பூமிக்கடியில் இருக்கும். இலை, காய், கனி என்று மரத்தின் பலன்கள் பூமிக்கு மேல் இருக்கும். எங்கள் நாட்டிலோ நாங்கள் பெற்று வளர்த்த கனிகளான எங்கள் பிள்ளைகள் மண்ணுக்குள் புதையுண்டு கிடக்கின்றனர். வேர்களாகிய நாங்கள் பூமிக்கு மேல் உயிரற்று திரிகிறோம் என்று அந்த தாய் கூறிய வார்த்தைகள் இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகின் பல நாடுகளுக்கும் இன்று பொருந்தும். ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் SIPRI என்பது உலக அமைதியை வலியுறுத்தி வரும் ஓர் உலக ஆய்வு மையம். ஒவ்வொரு ஆண்டும் உலகின் அரசுகள் இராணுவத்திற்கு செலவிடும் தொகையினை இந்த மையம் வெளியிட்டு வருகிறது. இம்மையம் அண்மையில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி உலகின் அனைத்து நாடுகளும் இணைந்து 2024ஆம் ஆண்டில்
இராணுவத்திற்கு செலவிட்ட தொகை 2718.2 பில்லியன் டாலர்கள், 2,71,820 கோடி டாலர்கள். பொருளாதார பாகுபாடுகளும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளும் ஆழமாக வேரூன்றி இருக்கும் உலகில் அமைதி நிலவுவது அரிது என்று ஐநா உட்பட பல உலக அமைப்புகள் கூறி வந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாமல் இன்னும் தங்கள் படைபலத்தை நம்பி அமைதியை நிலைநாட்ட விரும்பும் உலக அரசுகள் மதியோடு செயல்படுகின்றனவா என்ற கேள்வி நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், உலகம் தரும் அமைதி கல்லறையில் காணப்படும் அமைதி. பல நியாயங்கள் அங்கு புதைக்கப்பட்டுள்ளன. அந்த நியாயங்களுக்கு குரல் கொடுத்தவர்கள் அங்கு புதைக்கப்பட்டுள்ளனர். புதையுண்ட நீதிகளையும் நீதிமான்களையும் நாம் மறந்துவிட வேண்டும் என்ற அக்கறையுடன் அங்கு எழுப்பப்படும் கல்லறைகள் மிக அழகான பளிங்கினால் செய்யப்பட்டு நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகின்றன. தேவைப்பட்டால் நம் கவனத்தை இன்னும் திசை திருப்ப பல அலங்காரங்களை இந்த கல்லறையில் செய்வதற்கும் உலக அரசுகள் தயங்காது. இந்த கல்லறை அலங்காரங்களில் ஒன்று போதைப் பொருள்கள். போதைப் பொருள்கள் எந்த ஒரு நாட்டிலும் அதிகாரப்பூர்வமான வர்த்தகம் இல்லை என்றாலும் இராணுவத்திற்கு அடுத்தபடியாக உலகில் மிகவும் அதிக லாபம் ஈட்டும் வர்த்தகம் போதைப் பொருள் வர்த்தகம்தான். அரசுகளின் அதிகாரப்பூர்வ வர்த்தகம் இராணுவம் எனில், போதைப் பொருள்கள் மறைமுகமாக அதே நேரம் பல அரசுகளின் ஆதரவுடன் நடைபெறும் வர்த்தகம். சமுதாய அளவில் இராணுவம் அமைதியை தரும் என்ற தவறான கருத்தை அரசுகள் மனதில் ஆழப்பதிக்கின்றன. போதைப் பொருள்கள் தனிமனித வாழ்வில் அமைதியை தரும் என்று கருப்பு பண உலகம் நம்மை நம்ப வைக்கிறது. உலகம் தரும் கல்லறை அமைதி உண்மை அமைதி அல்ல. அந்த கல்லறைக்கு முன்னும் கல்லறைக்கு பின்னும் தேட வேண்டிய உண்மைகளே நமக்கு அமைதியை தரும் என்று சொல்வதற்கு இன்றைய நற்செய்தியும் இந்த உயிர்ப்பு காலம் முழுவதுமே நம்மை அழைக்கின்றன. இயேசுவின் பாடுகள் உயிர்ப்பு வழியாக நாம் இந்த உண்மை தேடலில் இணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இயேசு தன் பிரியாவிடை பரிசாக சீடர்களுக்கு தான் தரும் அமைதியை பற்றி கூறினார். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றது அல்ல. உலக அமைதிக்கும் உண்மை அமைதிக்கும் உள்ள ஒரு முக்கிய வேறுபாட்டை 1960களில் வாழ்ந்த ஜிமி ஹென்ட்ரிக்ஸ் என்ற இசைக்கலைஞர் இவ்வாறு கூறுகிறார். ஆட்சி மீது அன்பு கொள்வதை விட அன்பை ஆட்சி செய்ய அனுமதித்தால் உலகம் அமைதியை காணும். உலக அமைதிக்கென அயராது உழைத்து வரும் தலாய் லாமா உலகில் எப்போது அமைதி உருவாகும் என்ற கேள்விக்கு இவ்வாறு பதில் சொல்கிறார். நம் உள் உலகில் அமைதியை உருவாக்க முடியவில்லை என்றால் வெளி உலகில் ஒரு நாளும் அமைதியை உருவாக்க முடியாது. நமக்குள் எப்போது அமைதி உருவாகும்? நம்முள் பிளவுபட்டிருக்கும் பல பகுதிகள் ஒன்றிணைந்து வரும்போது அமைதி உருவாகும். இவ்வுலகம் காட்டும் பல்வேறு தவறான வழிகளை பின்பற்றி நமக்குள் பல உலகங்கள் உருவாகும் போது அந்த உலகங்களுக்கிடையே போர் மூழ்கிறது. இப்போரில் நாம் எப்பக்கம் சார்ந்திருக்கிறோம் என்பதை அறியாமல் தடுமாறுகிறோம். நமது உள் உலகம் வெளி உலகம் என்ற விமானங்கள் நிலை தடுமாறி தாறுமாறாக பறந்தாலும் அந்த விமானங்களை இயக்குபவர் தந்தையாம் இறைவன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்பி ஏற்றுக்கொண்டால் தடுமாற்றங்கள் மத்தியிலும் உண்மை அமைதியை நாம் உணர முடியும். உண்மையையும் நீதியையும் நிலைநாட்ட தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து அதற்காக தன் உயிரையும் இழந்த மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அமைதியை பற்றி சொன்ன வார்த்தைகளுடன் இன்றைய நம் சிந்தனைகளை நாம் நிறைவு செய்வோம். இனவெறி, போர் என்ற இருளுக்குள் மனித சமுதாயம் புதைந்துவிட்டது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அமைதியும் சகோதர அன்பும் உதயமாகும் காலை பொழுது வரும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். எவ்வித படைக்கருவியையும் ஏந்தாமல் சொல்லப்படும் உண்மையும் நிபந்தனையற்ற அன்புமே இறுதியில் நிலைக்கும் என்பதை நான் நம்புகிறேன்.